இன்னைக்கு எந்த நியூ மதர்ஸ்க்குமே பிடிக்காத ஒரு டேங்க. அதான் வேக்சின் டே. தம்பிக்கு இது செகண்ட் வேக்சின். முதல்ல 45 நாள் தடுப்பூசி. தம்பிக்கு கோல்டு இருந்தனால 55 நாள்ல தான் போட்டோம். இப்போ 75 நாள்ல போட வேண்டிய ஊசி 95 நாள்ல போட்டிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் 45 நாள் தாண்டினால அந்த கணக்குப்படி இன்னைக்கு தான் சிஸ்டர் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் வேக்சின் போட்டுட்டு வந்துட்டோம். அடுத்தது ஜனவரி 10ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. வேக்சின் போட்டா எப்படியும் 2-3 டேஸ்க்கு வந்து குழந்தைய குளிக்க வைக்க முடியாது. அதனாலயே நான் இன்னைக்கு கிளம்பும் போதே குழந்தைக்கு தலைக்கும் சேர்த்தே நான் குளிக்க வச்சுட்டேன். வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஃபீவர் வந்தாலும் வரலைனாலுமே 2-3 டேஸ்க்கு வந்து குழந்தைய குளிக்க வைக்காதீங்க. பாப்பா ஸ்கூலுக்கு டிஃபன் கொண்டு போறேன்னு சொன்னாங்க. என்னால் அந்த டைம்ல சமைக்க முடியல. அதனால நான் 11 மணி போல சமைச்சு அவங்க அப்பாட்ட கொடுத்து விட்டுட்டேன். வீட்டுக்கு பக்கத்துல தான் ஸ்கூல் இருக்கு. அதனால அவங்க அப்பா கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவர் கொடுத்துட்டு வர கேப்ல நானும் தம்பியை கிளப்பி விட்டுட்டேன். வேக்சின் போடுற 1 டேக்கு முன்னாடி இருந்தே மனசே சரியில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் 45 நாள் ஊசி 3 ஊசி போட்டிருந்தாங்க. தம்பி ரொம்ப அழுதுட்டாங்க. இந்த தடவை எத்தனை ஊசி போடுவாங்கன்னு தெரியலையேன்னு பயந்துட்டே போனேன். பரவாயில்ல, ஒரு ஊசி தான் போட்டாங்க காலில். ஆனா ஒரு ஊசியா இருந்தாலுமே அந்த குழந்தைக்கு வலி தானே. காலையிலேயே சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி எந்த ஏரியால இருக்காங்கன்னு கேட்டுட்டு போயிட்டோம். போனதும் எனக்கும் தம்பிக்கும் வெயிட் செக் பண்ணாங்க. தம்பி வெயிட் ஓகே, ஆனா நீ ஏன் வெயிட் கம்மியா இருக்க அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் கன்சீவா இருக்க முன்னாடி என்ன வெயிட் இருந்தனோ அதே வெயிட்ல தான் நான் இருக்கேன். தம்பி ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே சமாதானப்படுத்திட்டு எனக்கும் தம்பிக்கும் மெடிசன் வாங்கிட்டு நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம். எப்பவுமே ஸ்டோருக்கு போய் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பல்கா வாங்கி வச்சிருவேன். பட் இந்த தடவை தம்பி இருக்கிறனால வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மளிகை கடையிலேயே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே எப்படி வலி தாங்குவான், நைட்லாம் தூங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுமே குழந்தை அப்படின்னு சொல்லி தான் மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு இருந்துச்சு. இந்த மெடிசன் பத்தி ஆல்ரெடி பழைய வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சொல்றேன், இப்போ நியூ மாமா இருக்கவங்களுக்கு இந்த மெடிசன் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும். இந்த மருந்தை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மெடிக்கலில் கேளுங்க, கண்டிப்பாக தருவாங்க. இந்த மருந்து ஊசி போட்ட இடத்துல இந்த மாதிரி தடவி விட்டீங்கன்னா வீக்கம் வராது, ப்ளஸ் பெயினும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த மருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் பேபிக்கும் வேக்சின் போட்டிங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா?